Morning students, I am MRK. We are going to see some creative sums or extra sums in K factors 2. Good. First question read பண்ணிடுறேன் பார்த்துக்கோ. If A is non-singular, then prove that A inverse is also non-singular and A inverse whole inverse equal to A அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி. ஓகே, குட். சொல்யூஷன் A is non-singular அப்படின்னா given A is non-singular கொடுத்துருக்கு அப்படின்னா இதனோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு தெரியும். தட் இஸ், அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா சொல்றது? டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0னா A இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். A இன்வர்ஸ்னா எக்ஸிஸ்ட் ஆகும். அது போல தெரிஞ்சுக்கிறோம். ஓகேயா? ரைட். இப்போ சில ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். சில ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்றதால இதுவுமே என்னதான் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சின்ஸ் தட் இஸ், அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்னது நாட் ஈக்குவல் டு 0. அதனால கீழே வந்து என்ன செய்யாது, 0 வராது. நம்ம ஆன்சர் என்ன செய்யாது, 0 வராது. புரியுதா சொல்றது? இது ஒரு செட்டா வச்சுக்க. நெக்ஸ்ட் இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இதுல இருந்து கொண்டு வரோம். A இன்வர்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A. சரியா சொல்றது? ரைட். அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது we know that அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா A into A inverse equal to I. A into A inverse equal to என்னது? I. Taking inverse on both sides எடுக்கிறோம். whole inverse. Taking inverse on both sides அப்படின்னு எடுத்துக்கோம். both sides. அப்போ இதுக்கு whole inverse எடுக்கிறேன். இதுக்கு ஐக்கு இன்வெர்ஸ் எடுத்தா ஐ தான் வரும். சரி, போட்டுக்கன்னா போட்டுக்க. இது A into A inverse. இப்போ இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி AB whole inverse equal to B inverse A inverse. ஆல்ரெடி நமக்கு தெரியும், 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருக்கோம். அப்போ இதை யூஸ் பண்ணோம்னா இது என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. A inverse whole inverse இன்ட்டு என்னது A ஈக்குவல் டு என்ன ஆயிடும், I. நான் சொல்ற அர்த்தம் புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு பொறுமையா செஞ்சுக்க. A இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு ஏன்றது ஈக்குவல் டு என்னது, I. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஒன்றுன்னு கொடுத்துருவோம். இப்போ ஃப்ரம் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரேன். ஃப்ரம் 1ல் இருந்து என்ன எடுக்கிறேன்னா A இன்ட்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இதை எழுதுறேன். A இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு என்னது A. A இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு என்னது A. அதாவது B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் எழுதிட்டேன். இது முன்னாடி எழுதிட்டு என்ன எழுதுனா AB ஹோல் இன்வர்ஸ்னா B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் வரணும்ல. என்ன பண்ண A இன்வர்ஸ் தானே. B இன்வர்ஸ்
இது ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐ. சரி, இப்போ நம்ம இதில் ரெண்டு சைடும் இதில் ஐக்கு பதிலாக இங்கே தானே போட்டுக்கணும், இங்கே தானே போட்டுக்கணும் தம்பி, சரிதான். அந்த சைடு ப்ரூஃப் இல்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதி, அதாவது ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு எழுதியிருக்கோம். அதில் ஏ இன்வெர்ஸ் ஹோல் இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். அப்போ ரைட் கேன்சலேஷன்லாம் யூஸ் பண்ணோம்னா, யூஸிங் ரைட் கேன்சலேஷன்லாம், வலது நீக்கல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் RIGHT, ரைட் கேன்சலேஷன் லா அப்படின்னு சொல்றது யூஸ் பண்ணோம்னா, வலது நீக்கல் விதிப்படி ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஹோல் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதான்னு பார்த்துக்க. இல்லை இதுக்கு பதிலாக வேற எது எடுத்தோம்னா, வேற எதுனா இன்னொன்று இருக்கும்ல, இதில் ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு என்னது ஐ அப்படின்னு கூட எடுத்து செய்யலாம். எடுத்தோம்னா இதே மாதிரி தான் கொண்டு வரணும். ஆனால் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா லெஃப்ட் கேன்சலேஷன் தான் அப்படின்னு வரும். லெஃப்ட் கேன்சலேஷன் தான் வரும். எல்லாம் ஒன்று தான். புரியுதா சொல்றது? இதெல்லாம் ஹிண்ட், சின்ன சின்ன ஹிண்ட்ஸ்லாம் 2 மார்க் தான், ஈஸியாக படிச்சுக்கோ. இது ஒரு செட்டு. ஏ இஸ் நான் சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0. உனக்கு தெரியுது மீனிங். அப்போ ஏ இன்வெர்ஸ் என்ன எக்ஸிஸ்ட் ஆகும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, we know that ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐ. இல்லை இன்னொன்று எழுதலாம், ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐ அப்படின்ட்டு. டேக்கிங் இன்வெர்ஸ் ஆன் போத் சைடு, ஹோல் இன்வெர்ஸ் எடுக்கிறேன் ரெண்டு சைடும். அப்போ ஏபி ஹோல் இன்வெர்ஸ் எடுத்தோம்னா பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ்னு வரும். அப்போ அதை மாற்றி எடுத்துட்டு ஐ இன்வெர்ஸ் பண்ணால் ஐ தான் வரும். ஃப்ரம் 1 மறுபடியும் 1 அந்த இதில் ஐக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். எங்கிட்ட கேன்சலேஷன் பண்ணணுமோ அங்கிட்ட பண்ணிக்க. ரைட்டில் பண்ணியிருக்கேன். அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஹோல் இன்வெர்ஸ். தட் இஸ் ப்ரூஃப். ஓகே, குட். செகண்ட் சம் வந்து எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு முதல்ல முடிவு பண்ணணும். 0 எடுத்து எக்ஸுக்கு போட்டோம்னா கீழேயும் போட்டிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக போட்டோம்னா கீழே 0 வந்துடும் டினாமினேட்டரில். அப்போ மேலேயும் 1 மைனஸ் 1 அப்படின்னு வரையில 0 வந்துடும். காஸ் 0 ஒன்று தானே, ரைட். பை யூசிங் எல் ஆபரேட்டர் ரூல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அகைன் காஸ் எக்ஸ் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், இந்த மைனஸோட சேர்ந்து என்ன ஆயிரும், பிளஸ் சைன் எக்ஸ். ஒன்று வந்து என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக் கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x. அகைன் வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறேன். 2 into 0 0, அப்போ 0 by 0 ஃபார்ம், sin 0 0 தான். அப்போ அகைன் எல்ஹாபிட்டல் ரூல் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். sin x பண்ணால் காஸ் எக்ஸ், 2x பண்ணால் 2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக காஸ் எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். காஸ் 0 by 2, காஸ் 0 1. இப்போ காஸ் 0க்கு வந்து வேல்யூ என்னது 1, மறந்துடாத. காஸ் 0 வேல்யூ வந்து 1, sin 0 என்ன ஆயிரும் 0. ஏன்னா மறந்துடக்கூடாதுப்பா. 1 by 2 ஆன்சர். குட். Third sum. அதுவும் எவாலுவேட் தான். எவாலுவேட் பொறுமையா நிதானமா படிச்சுக்கோ. எவாலுவேட் இன்டகிரேஷன் 5 by 6 to 5 by 3 1 by 1 plus root cot x into dx. ஓகே, குட். சொல்யூஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஐன்னு எடுத்துட்டு லெட்ஸ் ஐ ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்து ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 5 by 6 to 5 by 3 1 by 1 plus cot x ரூட் போட்டுக்க into dx. காட்னா காஸ் பை சைன், காட் எக்ஸுக்கு மீனிங் வந்து காஸ் பை சைன். சரிதானா, ரைட். இதில் வந்து லேசாக பிரிச்சுக்கிறேன், ஒரே செட்லேயே செஞ்சுருவோம். ஒரே இதில் முடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவோம். ரைட், ஓகே. ரப்போருக்கு வச்சுக்கிறேன். ரைட், குட். இப்போ காட் எக்ஸ் வந்து காஸ் பை சைன் பிரிக்கிறேன். அப்போ 5 by 6 5 by 3 1 by 1 plus root of cos x by sin x into dx. இது தனித்தனி ரூட்டாக பிரிச்சுக்க. 5 by 6 5 by 3 1 by 1 plus root cos x by root sin x ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுக்கேன் into dx. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. அப்போ 5 by 6 5 by 3 1 by
1 இங்கிட்டு போனால் என்ன ஆயிடும் ரூட் சைன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் காஸ் எக்ஸ் ஹோல் பை என்ன வந்துடும் இந்த இடத்துல மட்டும் ரூட் சைன் எக்ஸ்னு வந்துடும். ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே போட்டிருக்கேன் டிஎக்ஸ். இதை மேலே கொண்டு போயிடும் நியூமரேட்டருக்கு போயிடும். 5/6 5/3 ரூட் சைன் எக்ஸ்னு மல்டிப்ளை 1 இன்ட்டு அதுன்னு பை ரூட் சைன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இது வந்து ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா 5/6ஐயும் 5/3ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. எல்சிஎம் எடுத்தால் 6, அப்போ 5 ப்ளஸ் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2π என்னடா தம்பி வரும் 3π/6 வந்துடும். 1 3 is 3, 2 3 are 6. அப்போ என்ன வருது 5/2. அப்போ லிமிட் ரெண்டே ஆட் பண்ணி எக்ஸோட சப்ராக்ட் பண்ண போகிறேன். பை ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சரியா சொல்றது a to bன்னு வச்சுக்கலாம், f(x) dxன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை வந்து a to b தான், அதே தான். இப்படி இருந்தாலும் ஒன்று தான். a + b - x அது ரெண்டையும் கூட்டி அந்த எக்ஸோட மைனஸ் பண்ணாலும் ஒன்று தான். அப்போ இது யூஸ் பண்ணையில் therefore i equal to ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணையில் மாற்றிக்கிறேன் கலர். அதே தான் 5/6 5/3 தான். ரைட், இதில் மாத்திரம் அப்படியே ரூட் ஆஃப் சைன் எக்ஸை எடுத்துட்டு 5/2 - எக்ஸ்னு எழுதணும். ஏன்னா அது ரெண்டையும் கூட்டினோம்னா 5/3யும் 5/6ஐயும் கூட்டினோம்னா 5/2 வருது. இந்த சைடில் போட்டு காமிச்சிருக்கேன் உனக்கு பார்த்துட்டு. கீழே அதே மாதிரி ரூட் சைன் 5/2 - எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் காஸ் 5/2 - எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சரி, இப்போ இதில் 5/6 இருக்குது, 5/3 இருக்குது, சைன் 90. 5/2னா என்னது 90ன்னு அர்த்தம், 90. அப்போ 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டான்னு அர்த்தம், காஸ் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். பை இதுக்கு என்ன வந்துடும் காஸ் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு காஸ் எக்ஸ்னா என்ன வந்துடும் சைன் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரூட்டா மாறிடுங்களா அப்படியே. சைன் 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா. ஓகே, இது 2 அப்படின்னு நேம் பண்ணிடு. 1 2 ஆட் பண்ண போகிறேன். 1 2 ஆட் பண்ணுறேன். ஃப்ரம் 1 and 2 ஆட் பண்ணையில் நல்லா கவனிச்சு பாரு. டினாமினேட்டர் இது வேணா ஒரு இதாக போட்டுது. i + i லெஃப்ட் சைடில் இது ஒரு ஐ ஆட் பண்ணோம்னா 2i. லிமிட்டை வந்து கரெக்டாக அப்படியே காமனாக போட்டுக்க 5/6 5/3. ஓகே, இப்போ டினாமினேட்டர் போடையில் காமனாக பாரு ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. அப்போ ரூட் சைன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் என்னது காஸ் எக்ஸ் எப்படின்னா போட்டுக்கலாம், இன்ட்டு டிஎக்ஸையும் போட்டுக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் இங்கே சைன் எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது காஸ் எக்ஸ் இருக்குது. அது ரெண்டும் ஆட் பண்ணுறேன். அப்போ சைன் எக்ஸு ப்ளஸ் என்னது காஸ் எக்ஸ் ஹோல் அடிச்சிட்டோம்னா 5/6 5/3 இன்ட்டு என்ன வந்துடும் டிஎக்ஸ். இன்டகிரேஷன் டிஎக்ஸ் அப்படின்னா எக்ஸ்ன்னு அர்த்தம், இன்டகிரேஷன் டிவி அப்படின்னா வின்னு அர்த்தம். திரும்ப உனக்கு இன்டகிரேஷன் டிசெட் அப்படின்னா இசட்னு அர்த்தம். நான் இருக்கணும் 11th ஸ்டாண்டர்டில் உள்ளது. அப்போ எக்ஸ் லிமிட் வந்து 5/6 to 5/3. ஓகே, இங்கே என்ன இருக்குது 2i. இப்போ நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோ நான் சின்ன இடங்களை போட்டுறேன். முதல்ல வந்து அப்பர் லிமிட் இதைத்தான் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும் 2i = 5/3 - 5/6. அப்போ எல்சிஎம் 6 போட்டோம்னா 2π - 5ன்னு வந்துடும். அப்போ 5/6ன்னு வந்துடும். இங்கே 2i இருக்கு. அப்போ i = 5/12 அப்படின்னு வரும். கீழே 2 வந்து டினாமினேட்டர் வரையில் டிவைட் மல்டிபிள் ஆயிரும்ல. 6 2s are 12, which is required answer. ஓகே, இது வந்து 5 marks பார்த்துக்கோ. குட். 4th one கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் வந்து 12th சாப்டரில் உள்ளது. ஆனால் இது வந்து இருக்கான்னு பார்த்துக்கோ. அதாவது ஸோ தட் த cube root of unity under usual multiplication
satisfies the closure axiom, the closure axiom அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? ஓகே, குட். இப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கிறணும். இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, சொல்யூஷன் போடுறேன். ஒன்றுமே இல்லை, இது வந்து தியரட்டிக்கலாக இருக்குது கொஸ்டின். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்றதான் ஒரு கீவேர்டு. இதுதான் கீ. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா என்ன தெரியுமா? we know that, நமக்கு தெரிஞ்சது செகண்ட் யூனிட்ல உள்ளது. கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்றது கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஒன்றின் முப்படி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க, மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர், தட் இஸ், அதாவது ஒமேகா கியூப்ஸ் ஈக்குவல் டு 1, 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே சொல்றது? ரைட், அவ்வளோதான். இது எடுத்துட்டீங்கன்னா ஓவர் கணக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம். இப்போ பாரு, கணக்கு முடிக்கிறேன். 1 ஒமேகா ஸ்கொயர், யூஸ்வல் மல்டிப்ளிகேஷனை டாட் வச்சுக்கிடுவோம். இங்கிட்ட எழுதிக்கிறேன் காலத்தில் 1 ஒமேகா ஸ்கொயர். நான் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது பேர் கெய்லே டேபிள்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? அந்த டேபிளை நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து டேபிளை வச்சே நம்ம சொல்லிடலாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல புரியுதா? அதை பார்த்துக்கோ, வேற ஒன்றும் கிடையாது. ரைட், குட். மல்டிப்ளை தான் பண்ணுறேன். டாட் வச்சிருக்கேன்னா மல்டிப்ளை. கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குவார் யூஸ்வல் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னேன்ல. அப்போ 1 × 1 1, 1 × ஒமேகா மல்டிப்ளை பண்ணு. 1 × ஒமேகா இந்த எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணுறேன். 1 எடுத்து இந்த 3 1 × ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா × 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா × ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லையில ஒமேகா × ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப்னு வரும். போட்டக்கூடாது. ஒமேகா கியூப்னா என்ன? ரெண்டாக கொடுத்துருக்கேன் பாரு, 1 அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒமேகா ஸ்கொயர் × 1 ஒமேகா ஸ்கொயர், அடுத்து ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா. அப்போ இதே மாதிரி தானே வரும். என்ன வந்துடும்? 1. அடுத்து ஒமேகா ஸ்கொயர் × ஒமேகா ஸ்கொயர் இப்படி வரணும். ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்னா ஒமேகா பவர் 4, ஒமேகா பவர் 4னா ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா. ஒமேகா கியூப்னா என்ன சொல்லுவான்? 1. 1 × ஒமேகா. அப்போ என்ன வந்துடும்? ஒமேகா அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் எழுதிடலாம். ஃப்ரம் த டேபிள் அட்டவணையிலிருந்து அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரம் த டேபிள் க்ளோசர் ஆக்சியம் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ட்ரூன்னு சொல்லலாம். எழுதலாம் சொல்லலாம். அது கொஸ்டின் சாட்டிஸ்ஃபைடுனால சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சு. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. இதே மாதிரி ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு ஒன்று இருக்கு. ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா அதே சேம் சம் தான். நான் வச்சுக்கேன். ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அதுக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, we know that அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. சாரி, மாற்றி எழுதுறேன். we know that 1 - 1 I - I, அவ்வளோதான். இதுக்கு அதே மாதிரி டேபிள் போட்டுக்கிறோம். இதில் நமக்கு தெரிஞ்சிட வேண்டியது I² = -1. இது தெரியணும். I⁴ = +1. இது தெரியணும். I³ என்ன வரும்? -1 × I - I. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரியுதா சொல்றது? I³ I² - 1 × I, அப்போ -I. கேள்வி டேபிள் போடுறேன். 1 - 1 I - I. யூஸ்வல் மல்டிப்ளிகேஷன் தான். 1 - 1 I - I. டேபிள் போட்டுக்கிடுவோம். ஓகே,
ஓகே, டேபிளில் போட்டோம்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அதே தான் க்ளோசர் ஆக்சியம். இந்த ஆக்சியம் கேட்டாலும் வெளியே சொல்லிடலாம். ஐடென்டிட்டினா ஒன்று இஸ் த ஐடென்டி அப்படின்னு அர்த்தம். இதில் கேட்டாங்கன்னா ஐடென்டிட்டிங்கிறது ஒன்று. ஏன்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்து நம்ம என்ன சொல்லுவோம், ஐடென்டி 1. ஓகே, குட். வெர்டிக்கலாக போட்டுக்கிறேன் காலம். அப்புறம் மல்டிப்ளிகேஷன் தான், சரச்சரம் பண்ணி விட்டுலாம். ஒரு நீட்டாக போடுறதுக்காண்டி நம்ம இப்படி செஞ்சு காட்டுறோம். இன்னும் ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசென்ட் பண்ணுறது நம்மளோட ரிஸ்க்கு, நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து ரைட் பண்ணி செய்யணும். 1 × 1 1, 1 × -1 -1, 1 × I I, 1 × -I -I, -1 × 1 -1, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1, 1 × I -I, மைனஸ் மைனஸ் இது ஐ தான் தம்பி, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × I I, அடுத்து 1 × I, 1 × -I -I, I ஸ்கொயர் பார்த்துக்கு ஐ வைக்கிறத ஆரோ பார்த்துக்கு I × I ஸ்கொயர் -1, I ஸ்கொயர் -1 ப்ளஸ் 1 ஆயிடும். ஓகே, அடுத்து 1 × -I -I, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஐ, அடுத்து 1 × I, இங்கே சாரி ரெண்டுமே ஐ தான், I ஸ்கொயர் -1, இந்த மைனஸ் இருந்தால் ப்ளஸ் 1, அடுத்து I × I ஸ்கொயர் -1, இந்த ரெண்டு மைனஸ் இருந்தால் என்ன ஆயிடும், ப்ளஸ் 1, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், -1. அவ்வளோதான். ஃப்ரம் த டேபிள் எழுதிக்கலாம். ஃப்ரம் த டேபிள் closure axiom is satisfied. அவ்வளோதான். ஓகே, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க, சரியா? ஆக்சுவலி நான் வந்து ஒவ்வொரு நாளும் உனக்காண்டி தான் கிரியேட் பண்ணி கொண்டு வரேன். ஒன்று உண்மை சென்ட்டை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில், அதே ஆர்வம் உனக்கு வரணும். ஆமாம், அதை பார்த்துக்கோ, சரியா சொல்கிறது? இன்னைக்கு டேட் வந்து என்ன அப்படின்றத பார்த்தோம்னா 25, சரியா சொல்கிறது? செப்டம்பர் 2025, மார்னிங் 8:30. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நேரடியாக கிளாஸ் எடுக்கிறோம். சப்போஸ் இதை அப்லோட் பண்ணுறோம், ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறோம், இதை வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுறோம். ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கல ஏதோ பழைய இதை வந்து சார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சேம் டைம் டேரெக்டாக சொல்லி கொடுக்குற பசங்களுமே என்றைக்கோ நடக்கிறத எடுத்து போடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, ஒவ்வொரு நாளும் உனக்காண்டி தான் உழைக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கும். அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வாத்தியார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். எதுவுமே ஈஸியாக இல்லை, சரியா சொல்கிறது? சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி நினைக்கிறாங்கன்றதுக்காண்டி சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் வாத்தியார் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டூடெண்ட்டு கஷ்டப்பட்டால் தான் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.